பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, புதிய ஓய்வு நாளிலே ஆண்டவரே உண்மை காண நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை பொழுது முறையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறார். வாரும் எங்கள் மத்தியிலே உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நீர். உங்களுடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையுமாக மேலிருந்து எங்களை பார்த்து சரியான வழிகளிலே எங்களை நடத்தி போவதற்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே வந்திருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாரங்களை சுமந்தவர்களாக உடைய சன்னிதானத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் கொடுத்துவிட வந்திருக்கிறோம். உங்களுடைய தேவைகளை நீர் அறிந்து நீர் கொடுக்கிற தேவன். பிள்ளைகள் ஆண்டவரே அது நாமத்தை சொல்லி வர அவர்களுக்கு தந்திருக்கிற தாழ்ந்துகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நமக்கே அவர்கள் படைக்கப்பட்டோம். சிறு பிள்ளைகள் உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த ஆராதனையை கலந்து கொண்டு உண்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். இந்த வெயில் காலநிலை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த சூழலிலே அவர்களை வைத்திருக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே இதன் திருச்சபையிலே ஆண்டவரே அங்கு வகிக்கும் பொழுது ஆண்டவரே மெய் சமாதானத்துடைய இங்கிருந்து அவர்கள் இல்லங்களுக்கு திருப்பட்டும் ஆராதனை முழுவதுமாக நாங்கள் நடத்தும்போது எங்களை குற்றம் குறைகளை எல்லாம் மதித்தோம். நாங்கள் சிறுக நீர் பெறுவோம். எங்களுடைய ஆராதனையிலே நீர் வந்து கொண்டு வருகிறார்கள். நல்ல மேற்பற்காக எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவரே நம்முடைய மந்தையை நாங்கள் கூட்டிச் செல்ல எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் தகுதியும் தந்துட வேண்டும். முழுதுமாக எங்களை ஆட்கொள்ளும், பரிசுத்தப்படும், வழிநடத்தும். இயேசுவின் மூலமாக பெற்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கடவுளை தொழுவோம். இந்த நாளுக்குரிய ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்த மகிழக்கிறது. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் நாமம் மகிமைக்கட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ கிருபை என்று பொழுது அவர் கிருபை என்று பொழுது என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். Thank you.
என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் மரிப்போம். கடவுளை நாம் போற்றுவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் இணைந்திருக்கின்றது. உன்னதத்திலே ஓசை. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறதுமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த. கடவுளே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே,
உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்ப தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். நீ உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல. உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுவேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு. ஆகவே நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கடந்த வாரம் முழுதும், கடந்த மாதங்கள் முழுதும் நாம் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை நாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஆண்டவரே. நம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்சம் தளம்பது உள்ள மறுபடி கழுவி அந்த பரிசுத்தப்படுத்தின உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்க பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறபடி உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற எங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் சுய பாவைக்கு நாம் ஏற்போம். சுவாமி, இந்த உலகத்திலான காரியங்களுக்காகவே நாம் ஓடிக்கொள்கிறோம். அதிலே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நாம் செய்திருந்தால், நான் பேசியிருந்தால், எங்களை வாயிலே உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசியிருந்தால், யாருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னி ஆண்டவரே. இந்த பிரசுத்தமான ஸ்தலத்திலே நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தின, நீ பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறபடியா உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்ள உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே. உங்களுடைய கல்வாரி ரத்தம் எங்கள் தலைமையில ஊற்றப்படும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. நீங்க கிருபை பாராட்டு. உங்களுடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவலிக்கு பாடலாக கீர்த்தனை புத்தகத்திலே 101வது பாடல். எல்லாரும் ஜப நிலையிலே முழங்காலிலே நின்று இந்த பாடலை பாடி நாம் பாவலிக்கை செய்வோம். வரவேணும் பரநாவே இறங்கோ சுடராய் தேவே. வரவேணும் பரநாவே இறங்கோ சுடராய் தேவே. மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாக்கினியான் ஞானத்தைத் செய்தர வரவேணும் பரநாவே இறங்கோ சுடராய் தேவே. பாவமோ பாரா குமையோய்தரோ
மாம்ச சிந்தையோடுமே பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்து ஏலியாவின் ஜெபத்து இறங்கியவனும் வரவேணும் பரநாவியே இறங்கோ சுடராய் தேவியே என்ற பாவம் யாவையும் ஏனிக்கோ வரை தேடியோ எங்கோ இந்த லோகத்தில் ஏத்தியுமை காண்கிறேன் ஏற்ற செயலால் யாரொன்று முடியா என்ற செயலால் யாரொன்று மொழியா இன்றே வானம் இனி வர வேண்டும் வர வேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் தேவியே துதிக்குள் என்ற பாவமும் அடியோ தொலைந்திடும் தடுத்தால் கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும் மிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் மிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் அடியே கணுதினம் பணி செய்ய வரவே பரநாவியே இறங்கோ சுடராய் தேவியே. இரண்டாவது பாவைக்கு சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளுக்கு நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுப்பை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்வுதலையும் தந்தருவாராக. ஆமென். கண்களை மூடி பார்க்கலாம். கர்த்தர் நம்மை அவர் துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உண்மைப்படுத்தும்படியாக திருவசனங்களை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நம்மை அழைத்து வந்ததற்காக சொல்லுகிறோம். திறகமுள்ள பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த பாவ அறிக்கையை கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய கரம் எங்களை தொட்டு இந்த நாளிலே எல்லா விதமான இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரை விலக்கி அந்த பாவங்களை குற்றங்களை மன்னித்து அவரே நாங்கள் அறிக்கை செய்த எல்லா காரியங்களையும் அவரை நாங்கள் வாழ்க்கையில் விட்டுவிட இந்த சமூகத்தில் இறக்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக இந்த கருத்தில் தாழ்த்துகிறோம். தேவ பிரசனம் ஒன்றே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். திருச்சபைக்காக திருச்சபை மக்களுக்காக விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நடத்துகிறதான நம்முடைய ஆண்டவரே தாசர்களுக்காக இந்த காலத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுதுமாய் நீரங்களை நடத்தும். இந்த மாதம் முழுதுமாய் நீரங்களை நடத்தும்.
எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மன்னித்து எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த கரம் கூடவே இருக்கட்டும். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 4 வேத பகுதிகள்: ஏசாயா 45, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 35, சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை நாம் உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஏசாயா 45. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 24 முடிய. ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 25 முடிய. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதல் கொண்டு வெளுக்கம் பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்துக் தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நிருப பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 21 வசனங்கள் முடிய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 21 வசனங்கள் முடிய. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35 வசனங்கள் 18 முதல் 28 வரை.
சங்கீதம் 35 வசனங்கள் 18 முதல் 28 வரை. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் மோகனம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்கள் மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இது வேண்டாமல் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும், அவனை விரும்பிவிட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதியுள்ளவர் விரும்புகிறவர்கள் எம்மீறித்து மகிழ்ந்து நமது மாயக்காரருடைய சுதந்திரத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கிறவர்கள். சேர்ந்து வாசிப்போம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிவாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நன்மை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21 29 முடிய. யோவான் 20:21 29 முடிய. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளினால் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி உன் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் வாசித்து கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எத்தனை பலவீனத்தில் ஆண்டவர் பலனாய் இருந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காலத்தில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம், ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற நேரம். இந்த நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றியும் ஆண்டவருக்கு துதியை நாம் ஏற்பட்டோம். ஆண்டவரை ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம். இந்த நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிற ஆண்டவரே.
நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து நாமத்துக்கு மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு ஓய்வு நாளை உண்மை காணும்படியாய் நேரத்தை கொடுத்துக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
துதிக்கிற ராஜா. அப்பா சோத்திரம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தந்தீரே அதற்காக வேண்டுகிறோம் துதிக்கிற ராஜா. ஆவியானவரே பாசோத்திரம் இந்த ஓய்வு நாளிலே பாசோத்திரம் ஆராதிக்க பாசோத்திரம் ராஜா. எங்களை பாசோத்திரம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் பாசோத்திரம் எங்களை கண்மொழிப்பாட பாதுகாத்த கிருபிக்காக நன்றியோட துதிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் பாசோத்திரம் ராஜா. நீர் இரவு முழுதும் பகல் முழுதும் பாசோத்திரம் ராஜா. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் போல பாதுகாத்த பிள்ளைகளை பாசோத்திரம் ராஜா. நன்றியோட துதிக்கிற சொல்லுங்க ராஜா. இதோ இந்த நாளில் கூட பாசோத்திரம் நாங்கள் ஆராதிக்க வந்த ராஜா. ஆர்ப்பரிக்க வந்த ராஜா சொல்லுங்க ராஜா. நன்றியோட துதிக்கிற சொல்லுங்க ராஜா. தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பாசோத்திரம் தடைகளை மாற்றிய பாசோத்திரம் ஆராதிக்க பாசோத்திரம் ராஜா. ஆவியானவரே குட்டி செய்கிற திரும்பிக்காக நன்றியோட துதிக்கிற சொல்லுங்க ராஜா. இந்த ஆராதனைக்கு எழுப்புகிற பாசோத்திரம் ஆவியானவரே பல்லாத ஆவிகளின் பாசோத்திரம் அட்கணிகளை பாசோத்திரம் ராஜா. இயேசு நாமத்தில் குறியடிக்கிற ராஜா சொல்லுங்க ராஜா. இந்த ஆராதனை வழிநடத்த பாசோத்திரம் உடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் வழிநடத்த பாசோத்திரம் நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாரும் இரண்டு கரங்களை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லாரும் இரண்டு கரங்களை மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ
பாசுத்து ராஜா உம்மை ஆராதிக்க பாசுத்து ராஜா எங்களுக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிற சுத்திரிக்க ராஜா ஆவியானவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை பாசுத்து ராஜா நேர பெற்ற ரத்தத்துல பாசுகிறோம் எங்களை மீட்டெடுத்து பாசுத்து ராஜா நன்றி செலுத்துகிற ராஜா சுத்திரிக்க ராஜா இதை பாசுகிறோம் பிள்ளைகளை பாசுத்து ராஜா உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற பாசுத்து ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த வெயில் காலத்தில பாசுத்து ராஜா இந்த காலத்தில பாசுத்துறோம் நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாசுத்துறோம் வழிநடத்த கிருபைக்காக ராஜா இந்த வெயில பாசுத்து ராஜா ஆவியானவரே இப்படிய பாவிகள் அடிக்கிறது ஒவ்வொரு பிள்ளையும் கலங்காதபடிய பாசுத்து ராஜா நீர் வழிநடத்தமா ஜெபிக்கிற ராஜா இந்த பாசுத்து ராஜா நரகத்தில பாசுத்துறோம் இதை காட்டிலும் பல மடங்கு வையப்பா ஆனந்த் ராஜா அதிலே பாசுகிற ஒவ்வொரு பிள்ளையும் செல்லாதபடியா பாசுகிற ராஜா நீ தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா சொல்லுகிற ராஜா பிள்ளைகளை பாசுகிற ராஜா ஏற்ற பாசுகிறோம் ஆவியின் மண்ணாவை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர் மறைத்த பாசுகிறோம் ராஜா வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீ ஒவ்வொரு ஆராதனை வழிநடத்த ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டியிருக்கிறாரே ஆமென். எல்லாரும் அமரலாம். இந்த நல்ல நாளிலே கடவுளுடைய வார்த்தையை சுமந்து வந்திருப்பவர் நமது ஸ்தல ஆயர். இந்த நாளுக்குரிய செய்தியை அவர் நமக்கு கொடுப்பார். அவர் பாதத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாகவும் இரு கரம் தூக்கி கைகளை தட்டி அவரை வரவேற்போம். வழி நடத்தோ அனுதினமோ மறைந்திடுமே உயவன் கையோ அழிமன்னா அனுதினமோ மறைந்திடுமே உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. மீண்டும் ஒரு ஓய்வு நாளை எங்களுக்கு கூட்டிக் கொடுத்த ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு கூட்டிக் கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும் ஆண்டவரே. உடைய மாம்சம் இதில் எந்த விதத்தில் வெளிப்படாதபடி ஆண்டவரே, உடைய வசனம் வல்லமையாய் வெளிப்படும்படியாய், நீங்கள் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாய், உள்ளத்திற்கு ஏற்ற வார்த்தைகளாய், நீங்க ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்கிற ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தைகள் இருக்க நீங்க அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். நீண்ட நாட்களுக்கு பிறகு
ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 மாதங்களாக நாம் இந்த உபவாச நாட்களை அனுசரித்தோம். இந்த உபவாச நாட்களுடைய ரீவேல்யூவேஷன், ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் எடுத்தானா இல்லையான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை குறைவான மார்க் அதில் வந்துருச்சுன்னா அவன் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுவான். ஏன் நான் நல்லா தானே எழுதுனேன், ஏன் எனக்கு இந்த மார்க் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீவேல்யூவேஷன் எழுதுனான். அப்போ கவர்மெண்ட்ல இருந்து அவன் எழுதின அந்த பேப்பரை ஆன்லைன்ல அனுப்புவாங்க. அதை எடுத்து அவன் பார்த்து அவனுடைய ஆசிரியத்துல சென்று இதெல்லாம் நான் கரெக்டா எழுதுனேன், ஏன் எனக்கு மார்க் வந்துச்சு, இல்லை நான் தப்பா எழுதிருக்கேன் அதனால தான் அந்த மார்க் வந்துச்சு சொல்லி அவன் தன்னைத்தானே தீர்மானித்துக் கொள்கிற ஒரு வேர்டு தான் ரீவேல்யூவேஷன் என்று சொல்வார்கள். அதே போல இந்த நாளிலே நம்முடைய கடந்த நாட்களை நாம் பார்க்கும்போது இந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களிலே 40 நாட்களை நாம் அனுசரித்தோம். இந்த 40 நாட்கள் என்பது வருடத்துக்கு 365 நாட்கள், 400 நாட்கள் வைக்கலாம். அப்போ இந்த 40 நாட்கள் என்பது நாம் எப்படி நம்முடைய ஒவ்வொரு மாதத்தினுடைய வருமானத்திலே தசம பாகம் செலுத்துகிறோமோ அதே போல ஒரு வருடத்தினுடைய தசம பாக நாட்களாக இந்த 40 நாட்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்திலே நான் வாசிக்கப்படுது, வேத ஆராய்ச்சியாளர் இதைத்தான் எழுதுகிறார். இந்த 40 நாட்களும் என்ன நாட்களா? தசம பாக நாட்கள், ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நாட்கள் இந்த 40 நாட்களும். அப்போ இந்த 40 நாட்களை நாம் எப்படி அனுசரித்திருக்கிறோம், இந்த 40 நாட்களை நம்ம என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோம், என்னென்ன காரியங்களை நம்ம விட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கின்ற ஒரு காலம் இந்த 40. ஒவ்வொரு வருடமும் இந்த 40 நாட்கள் ஆண்டவருக்குரிய நாட்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்றதுன்னா, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களை ஆண்டவருக்கென்று நாம் விசேஷித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கென்று நாட்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். 40 என்பது ஒரு முக்கியமான எண். வேதத்திலே அநேக 40 நாட்கள் 40 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 40 என்கிற எண் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான எண் என்று சொல்லலாம். உலகத்தார் இந்த 40 நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நியாய தீர்ப்பின் நாட்கள். இந்த 40 நாட்கள் என்னன்னா நியாய தீர்ப்பின் நாட்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அது பாதுகாப்பின் நாட்களாக, அதில் பலன் கொள்கிற நாட்களாக அது விளங்குகிறது. இந்த 40 நாட்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற, ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாப்பு கொடுக்கிற நாட்களாக, நமக்கு வேத வசனங்கள் மூலமாய் பலன் கொடுக்கிற நாட்களாக 40 நாட்கள் இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாத சகோதரர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவர்களும் 40 நாட்களை அனுசரிக்கிறார்கள். சபரிமலைக்கு போனோம்னா என்ன பண்றாங்க, 40 நாள் தனியா இருந்து காலையில எழுந்து பச்சை தண்ணில குளிச்சுட்டு விரதம் இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த மலைக்கு போய் அவருடைய கடவுளை தரிசித்து அவர்கள் வருகிறார்கள். அதே போல இஸ்லாமியருக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் நோன்பு இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியருடைய பிள்ளைகளுடைய படிக்கிற அந்த வகுப்புக்கு நான் சென்றிருக்கிறேன். 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் நோன்பு இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களா? எச்சை கூட விழுங்க மாட்டாங்க. நான் கேட்பேன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கேட்பேன், என்னடா சார் நான் நோன்பு இருக்கிறேன், எச்சை விழுங்கக்கூடாது. அந்த எச்சை போய் துப்பிட்டு வருவான். அப்ப அந்த சிறு வயது முதல் அந்த 40 நாளை குறித்து, அந்த நோன்பை குறித்து, இந்த ரம்ஜான் பண்டிகை குறித்து, அவருடைய கடவுளை குறித்து சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 40 நாட்களும் அந்த
இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதோட மாலை சூரியன் மறைந்த பிறகு 6 மணிக்கு தான் அவங்க அந்த நமஸ் படிச்சுட்டு உணவு எடுத்துக்கொள்வார்கள். இப்படி அவர்கள் இந்த 40 நாட்களை அனுசரித்து ரம்ஜான் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? நீதி என்றால் பக்தின்னு அர்த்தம். பாருங்க, இயேசு அறியாத மக்கள், இஸ்லாமிய மக்கள் அவருடைய கடவுளை தொழுது கொள்வதற்கு இந்த 40 நாட்கள்ல எவ்வளவு பக்தியாய் தொழுது கொள்கிறார்கள். நீங்களும் நானும் இப்படி இருக்கிறோம். 40 நாட்கள் உபவாசிக்கிறோமா? ஆண்டவரை அதிகமா தேடுகிறோமா? ஆண்டவரத்துல அதிகமா ஜெபிக்கிறோமா? ஆண்டவருக்கு என்று இந்த நாட்களை நம்ம கொடுக்கிறோமா என்று நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகர் இந்த 40 நாட்களை எப்படி அனுசரிக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மை விட அவர்களுக்கு தியாகம் அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு பக்தி அதிகமா இருக்கிறது. தியாகமும் பக்தியும் நம்மை காட்டிலும் அவர்களுக்கு என்ன பண்றது, அதிகமா இருக்கிறது. பெரியமார்களே, நம்மையும் இந்த 40 நாட்களுக்கு அதிகமாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 40 நாட்கள் கடந்து போய்விட்டது. இந்த 40 நாட்களை நாம் எப்படி அனுசரித்தோம் என்பதை ஒரு ரீவேல்யூவேஷன், திரும்பி பார்க்கும்படியாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லும்படியாக என்னை அழைத்திருக்கின்றார். நாம் இந்த 40 நாட்களை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அந்த மகிமையின் ராஜாவாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஊழியத்தை நிறைவேற்றி அற்புதங்களை அடையாளங்களை செய்த போது இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும், ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற தீர்மானித்த நாளிலிருந்து ஆண்டவரை அடக்கப்பட்ட நாள் வரைக்கும் 40 நாட்கள் வருது. அந்த நாட்களை தான் நம்ம அனுசரிக்கிறோம். எப்போ பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அந்த நாளிலிருந்து ஆண்டவரை அடக்கப்பட்ட நாள் வரைக்கும் 40 நாட்கள். ஆனால் ஓய்வு நாளை தவிர்த்து அந்த 40 நாட்கள் வருகிறது. இதைத்தான் நாம் இப்போது 40 நாட்களாக அனுசரித்து வருகிறோம். அந்த நாட்களை, இந்த ஓய்வு, இந்த 40 நாள் உபவாச நாட்களை லெந்து காலம் என்று சொல்லலாம், தபசு காலம் என்று கூட சொல்லலாம், உபவாச நாட்கள் என்று சொல்லலாம். அப்போ லெந்துன்னா இந்த குளிர் காலத்துல இந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய இலைகள் எல்லாம், பழைய இலைகள் எல்லாம் என்ன பண்ணும், உதிர்ந்துடும். எல்லா பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து அந்த மரங்கள், இலைகள் இல்லாத மரங்களை போல அது தோற்றமடையும். அப்போ இந்த இளவேணி காலத்துல மீண்டுமாய் புதிய இலைகள் வந்து இந்த மரங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த 40 நாட்களிலே நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரை பற்றி அதிகமாய் தியானித்து சிலுவை அண்டையில வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். அப்போ நமக்கு ஒரு பரிசுத்தம் துளிர்விடும், ஒரு ஜெப ஜீவியம் துளிர்விடும். இந்த 40 நாட்களை நாம் இப்படி அனுசரிக்கும் போது ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில துளிர்விடும், ஒரு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்விடும். எனவே இந்த 40 நாட்களை நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, அன்பிலே அதிகமாய் பெருகிறவர்களாக இந்த 40 நாட்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பொதுவாக இந்த 40 நாட்களில நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, தன்னுடைய வீட்டினுடைய நல்ல காரியங்களை எதுவுமே, ஒருவேளை வீட் டெடிகேஷன், திருமணம், மற்ற என்ன காரியமோ இந்த 40 நாட்கள அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மை.
ஏன்னா இந்த 40 நாட்களும் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். சிலுவை அண்டையில வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அதற்கென்று இந்த 40 நாட்களையும் நாம் தசம பாகமாக ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்படி இந்த 40 நாட்களை அனுசரித்திருக்கோம் என்று சொல்லி நீங்களும் நானும் யோசித்து பார்த்தோம்னா, அது அடுத்த வருகிற 40 நாட்கள், அடுத்த வருட 40 நாட்களே நாம் இவ்விதமாய் ஆண்டவருடைய அதிகமாய் கிட்டி செல்கிறாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நாமும் கூட எல்லா பாரங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை நெருக்குகிற பாவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிகமாய் சிலுவை அறையில வருவதற்கு இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒரு நொறுகுண்ட பலியாக சிலுவையில அறையப்பட ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற நாட்கள் தான் இந்த உபவாச நாட்கள். சங்கீதம் 51:17 என்ன சொல்லுதுன்னா, தாவீது ராஜா சொல்கிறார், தேவனுக்கு ஏற்க பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். எனவே நாம் நொறுகுண்டவர்களாய் சிலுவை அண்டையில வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற, ஆண்டவருக்காக ஜெபிக்கிற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறது. நாம் நம்மை வெறுத்து சாம்பலிலே உட்கார்ந்து பாவ அறிக்கை செய்து நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறதுக்கு இந்த 40 நாட்கள் நமக்கு உதவி செய்யும். எனவே நம்மை தாமே நாம் வெறுத்து உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்துல, நான் என்னையே அருவருத்து சாம்பலிலே உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். அவன் 40 நாட்கள் ஆண்டவருடைய சாம்பலில உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய கடைசி காட்டிலே ஆண்டவர் எந்தத்தனையான பலனை யோபுக்கு கொடுத்தார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில கூட இந்த 40 நாட்கள் அவன் சாம்பலில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தான். யோனா 3ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் அவன் பார்க்கும்போது, யோனாவின் நாட்களிலே நினிவே அழிக்கப்பட வேண்டும். அந்த நினிவே மக்களுடைய பாவங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் எட்டிட்டு என்று சொல்லி யோனாவை அந்த நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்புறார். அப்போ அங்க போய் இந்த 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் அழியும் போது என்று சொல்லி யோனா சொன்னோன்னே அந்த நினிவே பட்டணத்துடைய ராஜா அந்த ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்தோடு ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். இந்த 40 நாட்கள் இந்த நினிவே பட்டணத்தாருக்கு மிகவும் முக்கியமானதா இருந்து, ஏன்னா சோதம் குமாரா பட்டணம் எரிக்கப்பட்டது. ஒருவேளை நாம் ஜெபிக்காத போனால் இந்த பட்டணம் அடித்துவிடும் என்று சொல்லி நினிவே பட்டணத்தினுடைய ராஜா அந்த மக்களெல்லாம் இணைந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அழிக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் அந்த ஜனங்களை பாதுகாத்தார், மீட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்கள் கிருபையாய் கொடுக்கிற தவணை நாட்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையாய் கொடுக்கிற தவணை நாட்கள். ஆண்டவர் நீங்க மனம் திரும்ப வேண்டும், அதற்காக கொடுக்கிற இந்த 40 நாட்கள் பிரியமானவர்களே. அதே போல நோவா நாட்களிலே நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், 40 நாளிலே இந்த உலகத்தை ஜலத்தின் மூலமாய் நான் அழிக்கப் போகிறேன், இந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அவர் யாரும் கேட்கல. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மிருக ஜீவனங்களும் நோவாவுடைய பேரைக்குள்ளாய் சென்றது. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து இந்த உலகத்தையே ஆண்டவர் அழித்து போட்டான். அந்த நோவாவுடைய பேழையை பாதுகாத்தது ஒரு சிறிய மரம். அதே போல உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரே மரம் சிலுவை மரம். கல்வாரி மலையிலே சிலுவை மரம் உங்களை நம்மையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து பாதுகாக்கிற ஒரு மரமாக இந்த சிலுவை மரம் இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நோவாவின் பேழைக்குள் பூசப்பட்டிருந்த கீழ்
நோவாவுடைய பேழைக்குள் பூசப்பட்டிருந்த அந்த கீழ் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு சமமாய் இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்களா இருக்கிறீங்களோ நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்த